திரு தமிழ்மணி அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திரு தமிழ்மணி, உங்களுக்கு சேலத்தில் அன்பர்கள் நிறைய உண்டு, நீங்கள் சேலத்தை சேர்ந்தவர்களும் கூட, குறிப்பாக நெடுஞ்சாலை நகரில் உங்களுக்கு அன்பர்கள் உண்டு. அதனால் அந்த அடிப்படையில் உங்களுக்கு சோர்சஸ் அதிகம் இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் கேட்குறேன். இந்த முயற்சி கை கூடுமா? இதற்கு பின்னணியில் யாராவது இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் பேச்சு நடந்ததா என்பது பற்றி எனக்கு நேரடியாக எதுவும் தெரியாது. பத்திரிகைகளில் பார்த்தேன், நடந்திருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன். அதில் எனக்கு ஒன்று இரண்டாவது கருத்து இல்லை. ஒரு 5-6 அமைச்சர்கள் சொல்லியிருப்பார்கள் என்பதில் எனக்கு கருத்து வேற்றுமை ஒன்றும் இல்லை. அவர்கள் விலகி சென்றவர்கள் இல்லை, நீங்கள் பயன்படுத்திய வார்த்தை விலகி சென்றவர்கள் என்று வெளியே கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டவர்கள் 2 பேருமே. ஒருவர் செல்வி ஜெயலலிதாவினுடைய அந்தரங்க பணியாளராக வந்து உச்சநீதிமன்ற வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் அவரோடே சேர்ந்து கொள்ளையடிப்பதற்காக போய் தங்கினார். என்னுடைய வார்த்தை அல்ல. அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பிறகு நான் அரசியலிலிருந்து கம்ப்ளீட்டாக ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார். ஒருவேளை அன்றைக்கு அவர் வந்திருந்தால், அன்றைக்கு அவர் வந்தபோது பரப்பனகரத்திலிருந்து சென்னை வருவதற்கு 27 மணி நேரம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்றார்கள் என்பது உண்மை. அதை அவர் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை தழுவி விட்டு விட்டார். எனவே அவர் யார்? இரண்டாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை வைத்து அரசியல் நடத்துகிறவர். இந்த கருத்தை நீங்க தொடர்ந்து வலியுறுத்தி வர்றீங்க. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, இந்த முயற்சிக்கு பின்னணியில் வேற ஏதாவது சக்தி இருக்குன்னு நீங்க நிச்சயமாக நம்புகிறேன். பாஜக இபிஎஸ் எப்போ வந்து ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, நான் கதவை திறந்து வச்சிருக்கேன்னு கடைசி நிமிஷத்தில் அமித்ஷா சொன்னப்போ கூட நீங்கள் வச்சுக்கிட்டு திறந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க, நாங்கள் வரமாட்டோம், ரொம்ப திடமாக இருந்தார் இபிஎஸ். அரசியல் முடிவு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அவர் பயன்படுத்திய வார்த்தை. 26லும் இல்லை அவர் சொன்ன வார்த்தை. எனவே திரு மோடிக்கோ திரு அமித்ஷாவுக்கோ திரு ஜட்டாவுக்கோ ஈகோ ஹர்ட் ஆகிறது ரொம்ப இயற்கை. என்ன இவ்வளவு அடம் பிடிக்கிறார் இருந்தாலும் ஒரு பாடம் புகட்ட வேண்டும், அதுவும் இயற்கையான கருத்து தான். அவர்கள் என்ன செய்தார்கள்? 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக தினகரன் கைக்கு போய்விடும் திரு அண்ணாமலை சொன்னார். அவர் அன்று நினைத்திருந்தார், இவர் வென்று திரு ஓபிஎஸ் வென்று அவரை அமைச்சராக ஏதோ ஒரு பதவி கொடுத்து விட்டால் அவர் பல பேரை ஈர்ப்பார். சோர்ஸ் 1 பாருங்க, வந்தார், ஒரு பெரிய பதவி கொடுத்துட்டோம். இயற்கை அரசியலில் யாரையும் நான் தப்பாவோ தரக்குறைவாகவோ சொல்லலை. அது ஒரு ராஜதந்திரம். ஒருவருக்கு கட்சியில் ஒருவரை சேர்த்து அல்லது ஏதோ ஒரு கூட்டணி என்று சொல்லி ஒரு பதவி கொடுப்பது என்பது ஒரு பெரிய பதவி கொடுத்து அதன் மூலமாக அதிமுகவை உடைத்து ஓபிஎஸ்க்கு பதவி கொடுத்திருக்கிறார்கள் என்று அழைத்து கொண்டு அதோடைய நீட்சி நினைக்கிறீங்களா? அந்த முயற்சி அது நடக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், அவர் தோற்று போய்விட்டார். அவர் தோற்று போய்விட்ட காரணத்தால் அவருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் பிஜேபிக்கு இப்போது ஒரு 10-20 பேரையாவது ஓபிஎஸ் கூட சேர்த்துவிட்டு ஒரு சலசலப்பை உண்டாக்கினால் சின்னத்தை திரும்ப கைப்பற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். ஒருவேளை அவர்கள் முடியுமானால் சின்னத்தை ஓபிஎஸ்க்கு வாங்கி கொடுப்பார்கள். குறைந்தபட்சம் ஃப்ரீஸ் செய்தால் போதும். 26இல் ஒரு பிளவு ஏற்படுத்துறதுக்கு முயற்சி, இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100%. ஆனால் சார், இது உங்களுடைய தியரியா இருக்கு. இப்போ இந்த 6 பேருமே நம்ம பிளக்கலாம்னு சொல்லலை. எடப்பாடி அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இவர்களை சேர்க்கலாம்னு சொல்றாங்க. இது வலுமைப்படுத்துமா பிளக்குமா? சார், என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவர்களை சேர்த்தீங்கன்னா அவர் பிஜேபியினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார். அழுத்தம் திருத்தம் திரு ஓபிஎஸ் அவர்கள் மாறிவிட்டார். வந்து இருந்து கரெக்டாக 26இல் திருப்பி இதே பிரச்சனை வரும். எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி யாரோட கூட்டுக்கிற இனி தனியாக எந்த கட்சியின் பெருசாக ஜெயிச்சிட முடியாது. தமிழ்நாட்டில் வரக்குள்ள 2 அணியாக மாறிடும். சார், இந்த 6 பேர் இதில் வந்து குறிப்பாக பிஜேபியோடைய ஸ்டான்ச் கிரிட்டிக்ஸ் இருக்கிறாங்க. திரு சி வி சண்முகம் போல. இப்போ இந்த 6 பேர்ல சொல்றேன், ஏடிஎம்கேட இந்த 6 பேர் வந்து do you think they are playing to BJP's agenda? அவர்கள்
அத்துணை பேர் மீதும் வழக்கு இருக்கிறது. 1-2 பேரை தவிர மெஜாரிட்டி பேர் மீது தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டு வைத்திருக்கிறது. அது வந்துவிடக்கூடும். அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு கவசத்தை நோக்கி ஓடுகிறார்கள், தவறொன்றும் இல்லை. ஓகே, நிறைய கேள்விகள் எழுது உங்கள்கிட்ட மேலும் வரணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த முயற்சி கைகூடுன்னு நினைக்கிறீங்களா? திட்டவட்டமாக திரு ஜெயக்குமார் சொன்னதை கேட்டிருப்பீங்க, பயன்படுத்திய வார்த்தைகளை பார்த்தீங்கல்ல, ரத்தத்தை உறிஞ்சும். ஜெயக்குமார் சொல்கிறது அண்ணன் வருது செருப்படி பதிலாட்டி அவர் பேச்சல் அவர் வாயில் என்னைக்கு நல்ல வார்த்தை வருதுங்கிறது ஒரே பதிலாக சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கி இதே ஜூலை 11 கடந்த போலி பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி இதே நாள் இதே ஜூலை 11 இதே அபகரித்த அதிமுக அபகரிக்க இடைக்கால பொதுச் செயலாளருங்கிறத தான் தோன்றித்தனமாக செயல்பட்ட இதே நாளில் தான் அவர் ஜெயக்குமாரை விட்டு பேச சொல்கிறார். ஜெயக்குமார் அவர் எதுக்காக பேசுகிறாரு, ஏன் பேசுகிறாரு, தன்னை திமுக கூட போட்டியாக பேசினார். ஸ்டாலின் அவர்களை என்னோட தொகுதியில் நிற்க சொல்லுங்க பார்ப்போம் ஆனாரு. கடைசியில் திமுகவில் முகம் தெரியாத ஒரு நபரை அவர் விட்டார். அங்கே நீங்கள் வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட 28,000 ஓட்டு பின்தங்கிய நிலைமையில வாங்கி தோல்வியை கண்டு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களா? இல்லைங்க, 28,000 ஓட்டு நான் சொல்கிறேன் 2021 ஜெயக்குமார் வாங்கினது. ஸ்டாலின் அவர்களை எடுத்து வாய் சவடால தானே பேசினாரு. அவரோட வாயை பற்றி சொல்கிறேன், அவரோட வாயோட. ரெண்டாவது, அவர் பையனுக்காக பிஜேபியை வரக்கூடாதுங்கிறதுக்காக உடைச்சாரு. அவங்க பையன் 3.5 லட்சம் ஓட்டில் தோத்து போனாப்புல டெபாசிட் காலி சார். அவர்லாம் சொல்றத இந்த இயக்கத்தில் அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. சும்மா மைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒளியா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து தான் அவர் எதிரொலிக்கிறார் அப்படின்னு. ஸோ இந்த இணைப்புக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சார். இன்னைக்கு கூட 6 பேர் நீங்க சொன்ன 6 பேருமே இன்னைக்கு கூட எடப்பாடி கிட்ட இந்த ஜெயக்குமார் பேசுனதுக்காக சண்டை போட்டுருக்காங்க சார். நீங்க அந்த இடத்துலயே பாருங்க. நான் சொல்றேன், அந்த இடத்துலயே நீங்க பாருங்க, பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போதே பாருங்க, கோகுலந்தரா எழும்பிடுவாங்க. அவரு அந்த வாலாஜா பார்த்து கணேச டக்குன்னு எழும்புவாங்க, திரும்பி உட்காருவாப்புல. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளை எழும்புவாங்க. ஆனா அவர் பையனை மட்டும் சேர் போட்டு பக்கத்துல உட்கார வைப்பாரு பாருங்க. வாரிசு அரசியல் இல்லையா? அது வாரிசு அரசியல் இல்லையா? ஆனால் நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது கோகுலந்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா எழும்பியிருப்பார். ஏன்னா அங்கேருந்து தகவல் வருது, எதுக்கு உட்காந்துட்டு இருக்கா அவர் ஏடா கூடமா சொல்லுவார் அங்கிற ஒரு தகவல் இன்ஸ்ட்ரக்ஷன் வரதுனால அவங்களும் எழும்புறாங்க. உண்மை அதுதான். இன்னைக்கு மத்தியானம் நடந்திருக்கு சார். இன்னைக்கு அந்த 6 பேருமே எங்களுக்கு வந்த தகவல் பிரகாரம் அந்த 6 பேருமே இன்னைக்கு எதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுத்துருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு 15 நாள் டைம் கொடுங்க, இந்த மாவட்டத்தை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்குள்ள ஜெயக்குமார் விட்டு ஏன் பேசுறீங்க? இந்த மாதிரி ஒரு பேச்சு காரியங்கள் 6 பேர் அதிமுக காரங்க, அதிமுக விசுவாசிகள், அதிமுகவோட உணர்வுபூர்வமா இருக்கிறவங்க சார். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லேன் சார். 1980 அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 80 நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதி தான் அதிமுக வெற்றி பெற முடிஞ்சது புரட்சி தலைவர் காலத்தில். அவர் உடனே என்ன பண்றாரு தெரியுமா? அந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நாவலர் நெடுஞ்செழியனை பொதுச் செயலாளரை உட்கார வைக்கிறார் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.